மூலம் கடந்த அதிமுக ஆட்சியில் நடத்தப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மூலம் ஈர்க்கப்பட்டதாக சொல்லப்படும். ஏன் சொல்லப்படும் சொல்றது உங்களுக்கு தெரியும். நிறைய சொன்னாங்க, அவ்வளவு வரல. அதுக்குள்ள இப்ப நான் அவங்க இல்லாத நேரத்தில் நம்ம போனா இல்லாத நேரத்தில் நீங்க பேசிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. எனவே அதை நான் ஒரு அவை அடக்கம், அவை மரியாதை அதை ஒட்டி அதை நான் விட்டு விடுகிறேன். ஏன்னா அவங்க இருக்கும்போது விவாதித்தா அது நாகரிகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே அதை ஒதுக்கி விடுகிறேன். ஆனால் அவர்கள் ஈர்த்ததாக சொல்லப்படும் அந்த கூட்டுத்தொகையை விட நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த அரசு அதிகமாக ரூபாய் 6,64,180 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து ஒரு பெருமை வாய்ந்த ஒரு முதலமைச்சராக நமது முதலமைச்சர் இங்கே வீட்டிருக்கிறார். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா அவங்க கொண்டு வந்த அந்த 2 ஜிம்ல கன்வர்ஷன் ரேட் நீங்க பார்க்கணும். முதல்ல எவ்வளவு பல ஸ்டேட் பல விஷயங்கள் சொல்றாங்க. நாங்க 20 லட்சம் கோடின்றாங்க, 10 லட்சம் கோடின்றாங்க, 33 லட்சம் கோடிலாம் ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க. அவங்களோட ஜிஎஸ்டிபி எல்லாம் பன்மடங்கு ஜாஸ்தியா சொல்றாங்க. ஆனால் நான் கூற விரும்புவது அந்த கன்வர்ஷன் ரேட் எவ்வளவு முதலீடுகள் அங்கே எம்ஓயு போடப்படுகின்றன, அதுல எவ்வளவு ஒரு தொழிலாக மாறி அதன் மூலம் வேலை வாய்ப்புகளா மாறுது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை தான் கன்வர்ஷன் ரேட் என்று கூறுகிறோம். அந்த கன்வர்ஷன் ரேட்டை பொறுத்தவரை மீண்டும் அவர்கள் இல்லாதனால ரொம்ப டீட்டெயிலுக்குள்ள போல, ஆனால் மிக சொற்பமான கன்வர்ஷன் ரேட் தான் சென்ற அவர்களின் ஜிம் 1 மற்றும் 2 இருந்தது. ஆனால் இந்த ஜிம்மில் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் நாங்கள் உறுதி கூறியதை போல இந்த மாநாடு நிறைவடையும் போது மாண்பு முதலமைச்சர் இதுக்காக தனியா ஒரு கமிட்டி போட்டு இதை ஃபாலோ அப் பண்ணுவோம். அதை ஃபாலோ அப் செஞ்சு ஒவ்வொரு எம்ஓயும் கன்வெர்ட் ஆகிறதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று கூறினார். அதை உறுதி செய்து இன்று இந்த 6-7 மாதங்களில் மட்டும் ஏறத்தாழ 631 எம்ஓஏக்கள் போடப்பட்டன. 631 எம்ஓஏக்களில் 379 எம்ஓஏக்கள் இன்று அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்கின்றன. அதாவது 60%. நாங்க சொன்னது 50% மேல இருந்தாலே பெரிய விஷயம் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் 60% கன்வர்ஷன் ரேட்டை உறுதி செய்துள்ள மகத்தான ஒரு முதலமைச்சர் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதில் யாருக்கும் ஐயம் வேண்டாம். ஆனால் இந்த மாநாட்டில் பணிகளை தொடரும் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எத்தனை லட்சம் கோடி ரூபாய்க்கான ஒரு நிதியை கொண்டு வருவேன் அவர் கேட்கவே இல்லை. எப்ப போனாலும் அவர் கேட்டதெல்லாம் எத்தனை லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாய், எங்கெங்கே அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவாய் என்றுதான் கேட்டு வந்தார். ஆகையால் தான் ஒரு மாற்றம் இந்த ஒரு மாநாட்டின் மூலம் மட்டும் 26,90,657 வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில் 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டன. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டின் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை நோக்கி மாண்புமிகு நமது திராவிட நாயகன் முதலமைச்சர் அவர்களின் இந்த பயணம் அதை நோக்கியே இருந்து வருகிறது. ஏனென்றால் இந்த இலக்கை நோக்கி பயணிக்கும் போதுதான் தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பு மக்களுக்குமான சமச்சீரான வளர்ச்சி கிடைக்கும் என்பதில் உறுதியாக ஒரு நம்பிக்கையோடு இருந்து வருகிறார்.